கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम में உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். आप सभी लोगों को हमारी प्रेम की बधाइयाँ। இந்த உபவாச ஜெபத்துக்கும் इस उपवास की प्रार्थना में भी உங்களை அன்போடு அழைக்கிறோம். आप सभी लोगों का हम हार्दिक स्वागत करते हैं। இந்த நாளிலும் इस दिन में भी நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க हम போகிறோம். एकजुट होकर प्रार्थना करने वाले हैं। நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், हमारे परमेश्वर जो है प्रार्थना को सुनने वाले हैं, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். प्रार्थना को जवाब देंगे। அதனால்தான் லூக்கா 18:1 சொல்ற, इसीलिए लूका के 18:1 हम कहते हैं சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண हमें வேண்டும். निराश नहीं होना है बल्कि हर सदैव प्रार्थना में लगे रहना है। அப்படி நாம் ஜெபித்தால் जिस तरह से प्रार्थना करेंगे நாம் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபித்தோமோ அதை பெற்றுக்கொள்வோம். तो परमेश्वर से हमने जो कुछ भी मांगा है उसे पाएंगे। இந்த நாளிலும் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க इस போகிறோம். दिन में भी हम एकजुट होकर प्रार्थना करने वाले हैं। ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुन रहे हैं और बहुत बड़ी चमत्कारों को कर ही रहे हैं। உலகம் முழுவதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் பிள்ளைகள் செய்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை तो செய்து दुनिया भर के लोगों की प्रार्थना को सुनकर परमेश्वर चमत्कारों को कर ही रहे हैं। இந்த நாளிலும் கவலைப்படாதீங்க. इस दिन में भी चिंता न करिए। சோர்வோடு இருக்கிறீர்களா? अगर निराशी के साथ हैं, வேதனையோடு இருக்கிறீர்களா? आप वेदना के साथ हैं, ஆண்டவர் உங்கள் வேதனை எல்லாம் மாற்றப் போகிறார். परमेश्वर तुम्हारी वेदनाओं को बदलने वाले हैं। கவலைகளை மறந்து सारी चिंताओं को भूलकर ஒரு சில மணி நேரமாவது कुछ पल ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது परमेश्वर के चरणों में जब हम रुकते हैं, அதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். उसकी जरूरत की प्रतिफल को परमेश्वर हमें देंगे। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे हम। அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर पिता, हम तेरा धन्यवाद करते हैं। இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க டாடி. परमेश्वर इस दिन की प्रार्थना को आशीष करना। ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதித்து ஜெபிக்கத்தக்கதா परमेश्वर आत्मा और सच्चाई के साथ तुम्हारी आराधना करके प्रार्थना करे। इसलिए ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை தயார்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक बच्चों के आत्मा देह शरीर को आप तैयार करने के लिए प्रार्थना करते हैं। எல்லா கவலைகள் பாரங்களை மறந்து ஒரு சில மணி நேரமாவது உம்மோடு உறவாட ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर कुछ पल आपके साथ संघर्ष करने के लिए आप सभी बच्चों को अभिषेक करने के लिए प्रार्थना करते हैं। ஆராதனை வேலை, ஜெப வேலை, ஆண்டவரே பிரசங்க வேலை, தேவ ஆவியானவர் அசைவாடுங்கப்பா. परमेश्वर आराधना के वक्त में, प्रार्थना के वक्त में तुम्हारी आत्मा हमारे साथ घूमे, प्रभु रहे। ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு நீ பதில் தந்து கொண்டிருப்பதற்காக, தரப்போவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर तुम्हारा हम धन्यवाद करते हैं कि हर एक प्रार्थना को आप सुन रहे हो और उसकी जवाब को दे रहे हो। इसलिए இந்த நாளில் வேதனைப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே நீ பலப்படுத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். इस दिन में भी जो वेदना में है उन लोगों को आप उनको बलवंत करना। ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हर एक को आप सहलाना, उनको आप राहत देना। ஆண்டவரே, ஜெபம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर प्रार्थना भर आप देखभाल करना। உம்முடைய கரத்தில் ஒப்பு तुम्हारे கொடுக்கிறோம். हाथों में समर्पित करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க तो हम போகிறோம். एकजुट होकर परमेश्वर की आराधना करने वाले हैं। अभी भी हम आराधना करने वाले हैं, तो आइए सब मिलके हम आराधना करेंगे। நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 तू महान है, तू महान है, तू महान है, तू महान है। यीशु नाम में चंगाई है, यीशु नाम में उद्धार है। यीशु नाम से शैतान कांपे, यीशु नाम से बीमारी भागे। यीशु नाम में उद्धार है, यीशु नाम में उद्धार है। यीशु नाम से शैतान कांपे, यीशु नाम से बीमारी भागे। यीशु नाम से टूटे दिल के टुकड़े टुकड़े फिर जुड़ जाए। यीशु नाम से घोर पापी घुटने के बल सर झुकाए। यीशु नाम से टूटे दिल के टुकड़े टुकड़े फिर जुड़ जाए। यीशु नाम से घोर पापी घुटने के बल सर झुकाए। यीशु नाम धरती पे गूंजे तो प्रेम की बारिश हो जाए। यीशु नाम से तन्हारा फिर से नहीं आशा पाए। यीशु नाम धरती पे गूंजे तो प्रेम की बारिश हो जाए। यीशु नाम से तन्हारा फिर से नहीं आशा पाए। तू महान है, तू महान है, तू महान है, तू महान
यीशु नाम जग सबसे ऊंचा, यीशु नाम है सबसे अच्छा, यीशु नाम दूर सरगम से, यीशु नाम बड़ा मजहब से, यीशु नाम जग सबसे ऊंचा, यीशु नाम है सबसे अच्छा, यीशु नाम बदूर सरगम से, यीशु नाम बड़ा मजहब से, यीशु नाम पे गुप्ते छुपे हर ज्ञान की प्राप्ति हो जाए। यीशु नाम वो दीपक है जिसे कोई भी ना बुझा पाए। यीशु नाम पे गुप्ते छुपे हर ज्ञान की प्राप्ति हो जाए। यीशु नाम वो दीपक है जिसे कोई भी ना बुझा पाए। यीशु नाम से प्रार्थना में जो मांगोगे उसे पाओगे। यीशु नाम को जिस पे झगड़े कैदी को आजाद करे। यीशु नाम से प्रार्थना में जो मांगोगे उसे पाओगे। यीशु नाम में जिस पे झगड़े कैदी को आजाद करे। तू महान है, 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 यीशु, तू महान है। സുഖമുണ്ട്, ബലനുണ്ട്, ജീവനുണ്ട് ഉം പാദത്ത്. സുഖമുണ്ട്, ബലനുണ്ട്, ജീവനുണ്ട് ഉം പാദത്ത്. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்து. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்து. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதமே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயிர்த்துகிறோம்
சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் உம் நாமமே சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் உம் நாமமே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நாம் ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். हमने परमेश्वर की आराधना की है, ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க अब போகிறோம். हम एकजुट होकर प्रार्थना करने वाले हैं। ஜெபிப்பதற்கு முன்பாக प्रार्थना करने से पहले ஆண்டவர் ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க हम போகிறோம். एक प्रार्थना करने वाले हैं एक वचन के अनुसार। 91 சங்கீதம் भजन संहिता 91 15 வசனம் சொல்லுகிறது, उसमें 15th वर्स इस तरह से कहता है, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், वह मेरी ओर पुकार लगाएगा, நான் அவனுக்கு மறு உத்தரவு तब அருளி मैं उसकी செய்வேன். सुनूंगा। ஆபத்தில் संकट में நானே அவனோடு இருந்து मैं उसके संग रहूंगा, அவனை தப்புவித்து मैं उसको बचाकर அவனை கனப்படுத்துவேன். उसकी महिमा करूंगा। அடுத்த 16 और வசனம், यहाँ पर लिखा गया है 16 पद में, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி मैं जो है लंबी आयु से उसे तृप्त करूंगा என் ரட்சிப்பை அவனுக்கு और காண்பிப்பேன். अपनी की हुई उद्धार का दर्शन दिखाऊंगा। ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, तब यहाँ पर परमेश्वर का वचन कहता है, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற जब हम வேளையிலே उसकी ओर पुकार लगाते हैं, அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற परमेश्वर தேவனாயிருக்கிறார். हमें जवाब देने वाले प्रभु हैं। இன்னொரு வசனம் और சொல்லுகிறது, एक वचन हमसे कहता है, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், वह मेरी ओर उत्तर देगा। இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் சொல்ற. और लिखा गया कि मैं यो अभी हूँ करके लिखा गया है। ஆண்டவர் பாருங்க, நான் மறு உத்தரவு அவனுக்கு கொடுப்பேன். तो लिखा गया है कि मैं उसे जवाब दूंगा। அது மட்டும் இல்ல, ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து और लिखा गया है कि संकट में मैं उसके संग रहूंगा, उसके साथ रहूंगा, தப்புவித்து उसे मैं छुड़ाकर அவனை கனப்படுத்துவேன். उसका आदर करूंगा। இதெல்லாம் வசனம், வாக்குத்தத்த வசனம். तब ये सब वादे के वचन हैं। இதையெல்லாம் வைத்து நாம் ஜெபிக்கும் इन போது सभी लोग चीजों को रखकर जब हम प्रार्थना करते हैं, இந்த வசனத்தில் எதை அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ इस वचन में जो कुछ चीजों को परमेश्वर ने लिख के रखा है, அதை அப்படியே செய்வார். तो उस बात को परमेश्वर वैसे के वैसे पूरा करेंगे। யாரெல்லாம் 100% விசுவாசிக்கிறோமோ, जो कोई भी 100% विश्वास करते हैं, அது எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே जो நடக்கும். शब्द लिखा गया है वो वैसे के वैसे पूरा होगा। இதன் அடிப்படையில் தான் நாம் இப்போது கூப்பிட अब போகிறோம். इसकी बुनियाद में हम प्रार्थना करने वाले हैं। ஆண்டவர் परमेश्वर को நமக்கு पुकारेंगे, மறு உத்தரவு கொடுப்பார். परमेश्वर हमारे जवाब देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு हर किसी की प्रार्थना को सुनकर ஆண்டவர் உலகத்திலே நம்முடைய தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறார். तो परमेश्वर दुनिया में हमारे देश में बहुत बड़ी बदलाव को ला रहे हैं। எத்தனையோ தேசங்களில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். इतने तो देश में परमेश्वर क्रिया कर ही रहे हैं। நம்முடைய இந்தியாவிலும் हमारे भारत देश में भी ஜெபத்தை கேட்டு प्रार्थना को सुनकर எல்லாருடைய ஜெபம் हर एक की प्रार्थना ஆண்டவர் மாற்றி வருகிறார். परमेश्वर बदल ही रहे हैं। இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஃபுல் லாக்டவுன்ல லூஸ் ஆயிரும்படியா अभी ये जो अगस्त के महीने में पूरी तरह से जो लॉकडाउन सिचुएशन है थोड़ी எல்லா थोड़ी से खुल जाए சூழ்நிலைகள் நார்மல் ஆகும்படியா, और सारी स्थिति जो है सामान्य हो जाए, முக்கியமா எக்கனாமிக்க பொருளாதாரம்லாம் சரியாகும்படியா, और मुख्य रूप से हमारी जो फाइनेंस है, जो भी जीडीपी है वो सही हो जाए। इसलिए எத்தனை பிள்ளைங்க பசியோடு பட்டினியோடு வீடு இல்லாம வாடகை கொடுக்க முடியாம எவ்வளோ பேர் कितने तो हैं जो भाड़ा नहीं दे पाते हैं, खाना नहीं खा पा रहे हैं, दुख में वेदना में हैं।
இதனால் இறப்பு வராதபடிக்கு और ये बीमारी को लेकर आइंदा कोई मृत्यु ना हो इसलिए ஆண்டவர் நம் நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमारे देश को आशीष करना चाहिए. ஆண்டவருடைய எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். परमेश्वर को हर एक बच्चों अपने बच्चों की आंसुओं को पोंछना है. இதற்காக மிகவும் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். तो अब इसके लिए हम बहुत जो है बोझ के साथ प्रार्थना करने वाले हैं. இந்த மழை காலங்களெல்லாம் எங்கேயும் வெள்ளம் வரக்கூடாது. कहीं बारिश के मौसम में कहीं भी बाढ़ को नहीं आना है. தேவன் தேவையான மழையை நமக்கு परमेश्वर கொடுக்கும்படி जरूरत की बारिश को हमें दे. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லாம் भारत देश के हर एक स्टेट में அவர் நம்ம பார்டரில் சமாதானம் வர வேண்டும். हमारे बॉर्डर में समाधान को आना है. இதற்காக நாம் பாரப்பட்டு इसके लिए हमें बोझ के साथ प्रार्थना करना है. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக தேசத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரமாவது உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஜெபிக்க வேண்டாம். तो 10 मिनट या 15 मिनट कम से कम आपके पास तो आपको अपने पर्सनल जीवन में प्रार्थना करना है. நம்ம மகாராஷ்டிராவில் வாழ்கிறோம். हम महाराष्ट्र में जीते हैं. மகாராஷ்டிரா ரொம்ப இருக்கு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் தாராவில மகாராஷ்டிராவில் குறைஞ்சது ஆண்டவருடைய சுத்த तो கிருபை. महाराष्ट्र में बहुत सारी संख्या में बढ़ गई हैं, लेकिन फिर भी धारावी में और अलग अलग इलाकों में ये कम हो ही रहा है. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुन रहे हैं. சபைகள் திறக்கப்பட कलीसियाएं जो हैं उनको खुलना है. ஆண்டவர் சீக்கிரம் விடுதலை செய்ய परमेश्वर को வேண்டும். जल्द एक छुटकारा लाना है. நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம். परमेश्वर को इस महीने में जवाब देना ही है. சபையெல்லாம் இந்த மாதத்தை திறக்கப்பட வேண்டும். कलीसियाओं को इस महीने में खुलना ही है. ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை ஒன்றும் ये இல்லாமல் कोरोना वायरस जो है नहीं के समान हो जाए, இதற்காக इसके लिए பாரத்தோடு बोझ के साथ எல்லாரும் கண்களை सभी மூடி अपने आंखों को बंद करके இருக்கிற இடத்து முழங்காலை जिस जगह போட में हो, முடிஞ்ச முழங்கால் उस போட்டு जगह में घुटना टेक सकते हैं तो நம்ம टेक कर எல்லாரும் हम ஜெபிக்கலாம். प्रार्थना करने वाले हैं. அப்பா உம்மை நன்றியோடு परमेश्वर पिता हम ஸ்தோத்திரிக்கிறோம். तेरा धन्यवाद करते हैं. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே परमेश्वर विशेष रूप से உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா दुनिया के लिए हम प्रार्थना करते हैं. நீர் உண்டாக்கின உலகம் சுவாமி, परमेश्वर आपने इस दुनिया को बनाया है. நீர் உண்டாக்கின மனிதர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. परमेश्वर आपने जो इंसानों को बनाया है उससे आप देखना. ஆண்டவரே இந்த உலகமே கொரோனா வைரஸிலே அப்பா வேதனை படுகிற எதை அறிந்திருக்கிற என் தேவன், परमेश्वर पूरी दुनिया ये कोरोना वायरस में वेदना में है, इस बात को आप जानते हैं पिता. இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर इस அப்பா दुनिया में समाधान और छुटकारे को आप देने वाले हो. धन्यवाद पिता. உலக ரட்சகரே, हे मेरे उद्धार करता, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே, पूरी दुनिया के पाप को सहने वाले हमारे स्वर्ग पिता, ஆண்டவரே உலகத்தை ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். दुनिया का उद्धार करने के लिए हम प्रार्थना करते हैं. ஒவ்வொரு கண்ட்ரியில இந்த கொரோனா வைரஸை எஃபெக்ட்டுக்கு ஆண்டவரே அழிந்து போவதாக. परमेश्वर हर एक कंट्री में ये कोरोना वायरस की जो इफेक्ट है वो कम हो जाए. ஒவ்வொரு கண்ட்ரியிலும் பிள்ளைகள் படுகிற வேதனைகள் ஆண்டவரே, இவ்வளோ இழப்புகள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சரிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक कंट्री में जो भी बच्चे जो है फाइनेंशियल नीड्स में है उन सारे लोगों को आप देखना प्रभु. எந்தெந்த கண்ட்ரியில் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கோ, டெத் ரேட் கூட இருக்கோ, அதெல்லாம் நீ குறைக்கும்படியா परमेश्वर जो जो ஜெபிக்கிறோம். कंट्रीज में डेथ रेट ज़्यादा है, जहाँ जहाँ संख्या बढ़ी है प्रभु, वहाँ पर आप उन सारे रेट्स को कम करना. ஒவ்வொரு கண்ட்ரியும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. परमेश्वर आप हर एक कंट्री को तुम्हारी समझ में बढ़ना है वे. ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே உம் பக்கம் வரும்படியா परमेश्वर हर ஜெபிக்கிறோம். एक देश तुम्हारे तरफ आए, इसलिए हम प्रार्थना करते हैं. ஒவ்வொரு தேசத்தில் இருக்க பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்களை நீ கழுவி சுத்திகரிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हर एक देश के अन्याय अधर्मता इन सारी चीज़ों को आप शुद्ध करने वाले हो. धन्यवाद. ஒவ்வொரு தேசமும் உனக்கு பிரியமான தேசமாய் மாறும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक देश तुम्हारे मन पसंदीदा देश बने, इसलिए हम प्रार्थना करते हैं. ஒவ்வொரு தேசத்தையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறோம். देश को तुम्हारे लहू से आप धोने वाले हो. धन्यवाद. எப்படியாவது இந்த உலகத்திலே ஒரு விடுதலை நீர் இந்த மாதத்தை கொட்டுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். कैसे तो इस महीने में छुटकारे को आप देने वाले हो. धन्यवाद. அப்படியே எங்கள் இந்தியாவுக்காக परमेश्वर ஜெபிக்கிறோம். वैसे ही हमारे भारत देश के लिए हम प्रार्थना அப்பா, करते हैं. 134 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்கள் இந்தியாவை நீ ஒரு விச்சை நினைவு கூறும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். 134 करोड़ लोग इस दुनिया में जी ही रहे हैं, उनको
उनको आप याद करना प्रभु। 26 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर டாடி. 26 स्टेट 7 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना करते எங்கள் हैं। இந்தியாவின் மேல் உம்முடைய கரம் இருப்பதாக. हमारे भारत देश में तुम्हारा हाथ रहे। எங்கள் இந்தியாவின் மேல் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. परमेश्वर हमारे भारत देश में तुम्हारा लहू छिड़के जाए। ஆண்டவரே, ரெட் ஜோனா இருக்கிற மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஆண்டவரே தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு ஜெபிக்கிறோம். परमेश्वर कर्नाटका, आंध्र, तेलंगाना, इन सारे चीजों के लिए हम प्रार्थना करते हैं, राज्यों के लिए ஆண்டவரே, प्रभु। மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இருக்கிற இன்ஃபெக்ஷன் குறைந்து போவதாக. परमेश्वर तमिलनाडु महाराष्ट्र में रहने वाली इन्फेक्शन जो है कम हो जाए। மித்த எல்லா ஸ்டேட்டிலும் உம்முடைய இரத்தம் बाकी के தெளிக்கப்படுவதாக. हर एक स्टेट में तुम्हारे लहू जो है छिड़के जाए। காஷ்மீர் முத கன்னியாகுமரி வரைக்கும் ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर कश्मीर से लेकर कन्याकुमारी तक हम प्रार्थना எல்லா करते हैं। ஸ்டேட்டையும் பாதுகாப்பீராக. हर एक स्टेट को आप सुरक्षित रखना। இந்தியாவில் கொரோனா வைரஸ் கிருமிகள் ஆண்டவரே குறைந்து भारत போவதாக. देश में जो भी कोरोना वायरस की कीटाणु है वह कम हो जाए। டெத் ரேட் குறைந்து போய் Death rate ஒன்றும் இல்லாமல் कम போகட்டும் होकर சுவாமி. परमेश्वर नहीं के समान बदल जाए। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. परमेश्वर इन्फेक्टेड बच्चों को आप छू कर चंगा करना। ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் உம்முடைய வல்லமை கட்டந்து हर एक போவதாக. हॉस्पिटल में तुम्हारी सामर्थ आगे बढ़कर ஒவ்வொரு जाए। வார்டில் ஐசோலேஷன் வார்டில் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினால் ஹீல் அடைவார்கள். परमेश्वर हर एक वार्ड में रहने वाले, हर एक आइसोलेशन वार्ड में रहने वाले, नॉर्मल वार्ड में रहने वाले बच्चे चंगे हो जाए। சேஷமா மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறோம் विशेष டாடி. रूप से महाराष्ट्र के लिए प्रार्थना करते हैं। 36 டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம். परमेश्वर 36 डिस्ट्रिक्ट के लिए प्रार्थना ஆண்டவரே, करते हैं। மகாராஷ்டிரா மேல் உம்முடைய கரம் இருப்பதாக. महाराष्ट्र के ऊपर तुम्हारा हाथ रहे। மகாராஷ்டிரா மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. महाराष्ट्र के ऊपर तुम्हारा लहू छिड़के जाए। மும்பை, நாசிக், தானா, நாக்பூர், ஆண்டவரே பால்கர், நாசிக், ரைகாட், தானா, சோலாப்பூர், கோலாப்பூர், ஆண்டவரே தானோ பால்கர், எல்லா தானாக்காக ஜெபிக்கிறோம். खाने के लिए और अन्य कही गई कार्यों के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே, இன்ஃபெக்ஷன் ரேட் குறைந்து परमेश्वर போவதாக. इन्फेक्शन जो रेट है कम हो जाए। எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் உம்முடைய ரத்தம் हर தெளிக்கப்படுவதாக. एक डिस्ट्रिक्ट में तुम्हारा लहू जो है छिड़के जाए। எல்லா பாவங்கள் சாபங்களை நீக்கும் ஐயா. परमेश्वर हर एक पाप और शाप को दूर करना। எல்லா ஆண்டவரே நோயின் கூறுகள்லாம் அழிந்து போவதாக. परमेश्वर सारे बीमारी की चंगुल जो है वह मिट जाए। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரம் ஹீலாகி சுகத்தோடு வீடு திரும்ப தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. परमेश्वर इन्फेक्टेड जो बच्चे हैं वह जल्द ही चंगे होकर वापस घर लौटने के लिए अनुग्रह दिखाए। ஹாஸ்பிட்டல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது டாடி. परमेश्वर हॉस्पिटल में ओवरफ्लो हो रहा है। அதெல்லாம் நிறுத்துங்கப்பா. इन सारी चीजों को रोकना। எகோவா ராஃபா கடந்து यहोवा வருவீராக. राफा हमारे आगे चले। ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு हर சுகமாக்குவீராக. एक बच्चों को छू कर चंगा करना। எல்லா இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மி सारे ஆவதாக. इन्फेक्शन रेट कम हो जाए। எல்லா டெத் ரேட் ஒன்றும் இல்லாமல் போவதாக. सारी डेथ रेट जो है नहीं के समान हो जाए। ஆண்டவரே, இதன் நிமித்தம் ஆண்டவரே இழந்த பிள்ளைகள் கண்ணீர் வேதனையை மாற்றுங்க சுவாமி. परमेश्वर जो बच्चे इन सब के कारण जो चीजों को खो गए हैं उनके आंसुओं को आप पोंछना। எல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை பாதுகாத்துக் हर एक கொள்வீராக. हॉस्पिटल स्टाफ को आप बचाना। கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்கீம் எல்லாம் ஆண்டவரே சக்சஸ் ஆவதாக. हर एक गवर्नमेंट के स्कीम्स जो है सक्सेसफुल बने। ஒவ்வொரு பெனிஃபிட்டும் தேவையான பிள்ளைகளுக்கு போய் சேருவதாக. परमेश्वर हर एक बेनिफिट जो है जरूरतमंद बच्चों के पास जाए, இந்தியாவின் पहुंचे। எக்கனாமிக் கிரைசிஸ்ல நார்மல் அடைவதாக. परमेश्वर इन भारत देश में इकोनॉमिक क्राइसिस जो है नॉर्मल हो जाए। ஆண்டவரே பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க டாடி. परमेश्वर हमारे फाइनेंस को आशीष करना। ஆண்டவரே பிசினஸ் செய்கிற பிள்ளைங்க கண்ணீரை தொட்டிங்க டாடி. परमेश्वर बिजनेस करने वाले बच्चों के आंसुओं को आप पोंछना। என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு என்ன செய்வேன் என்று கதறுகிற பிள்ளைகள் கதறலை கேட்டு ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். मेरी जिंदगी का क्या हाल होगा, इस तरह से गिड़गिड़ाने वाले पुकारने वाले हर एक पुकार को आप सुनना प्रभु। பிசினஸ்லே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வருவதாக. परमेश्वर बिजनेस में एक बहुत बड़ी जागृति, एक बहुत बड़ा आशीर्वाद आए। பிள்ளைகள் தேவைகளை बच्चों சந்திப்பீராக. की जरूरतों को आप पूरा करना। ஆண்டவரே வீடு வாசல் இல்லாம, घर और द्वार के बिना, வேலை இல்லாமல், नौकरी ஆண்டவரே के बिना पिता, உணவு இல்லாம, जो खाने के बिना, ஆண்டவரே அங்கலாய்க்கிறேன் பிள்ளைகளை इस तरह से நோக்கி பாருங்கப்பா. मुश्किल में रहने वाले मेरे बच्चों को आप देखना प्रभु। ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. परमेश्वर उन बच्चों को आप आशीष करना। கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நீர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அல்லவா. परमेश्वर जो बच्चे जो कौवे के बच्चे जो तुम्हें
बुलाते हैं उनको आप भोजन देते हो। 134 கோடி பேர் ஜனங்கள் வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க சுவாமி. 134 करोड़ लोगों की जरूरत की जो भोजन को देना, ஒரு பிள்ளைகளும் பசினா சாக கூடாது कोई भी சுவாமி. बच्चों को भूख में नहीं मिटना है। எல்லா பிள்ளைகளை हर एक போஷிக்கும்படியா बच्चों को आप ஜெபிக்கிறோம். भोजन देने के लिए प्रार्थना करते हैं। வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு जो சுகமாக்குவீராக. बच्चे बीमार हैं उन्हें छू कर चंगा करना। ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க परमेश्वर சுவாமி. हर एक बच्चों को आप आशीष करना। ஆண்டவரே எங்கள் இந்தியா சைனா பார்டர்ல சமாதானம் வருவதாக. हमारे इंडिया चाइना बॉर्डर में समाधान आए। வாரெல்லாம் வேணாம் சுவாமி. हमें बहुत बड़ी युद्ध की जरूरत சமாதானமாய் नहीं। கட்டந்து शांति जो है வரட்டும். हमारे बीच में आए। எல்லா சண்டையின் ஆவிகள் அழிந்து सारे போவதாக. झगड़ों की आत्माओं मिट இந்த जाए। நாட்களில் சண்டை வேணாண்டடி. इन दिनों में झगड़ों की जरूरत ஆண்டவரே नहीं। நின்று கண்ட்ரில கிரிகளை நடப்பிக்கும்படியா परमेश्वर दोनों ஜெபிக்கிறோம். कंट्रीज में आप जो है अपनी क्रियाओं को चलाने वाले हो சமாதானத்தை धन्यवाद। உருவாக்கும்படியா समाधान को ஜெபிக்கிறோம். आप वो बनाने वाले हो எங்கள் धन्यवाद। இந்திய தேசத்தை காப்பாற்றும்படியா परमेश्वर हमारे ஜெபிக்கிறோம். भारत देश को बचाने के लिए எங்கள் प्रार्थना ஆர்மி करते हैं। சோல்ஜரை ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर हमारे आत्मा जो உம்முடைய है सवान கரம் जैनी को அவர்களோடு देते हैं। கூட இருப்பதாக. परमेश्वर तुम्हारा हाथ उनके साथ रहे। அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெலனை தைரியத்தை கொட்டுக்கும்படியா परमेश्वर की ஜெபிக்கிறோம். जरूरत की सारी भलाई को आशीर्वादों को आप देने वाले हो धन्यवाद। எங்கள் ஆர்மியோட உம்முடைய கரம் இருப்பதாக. हमारे आर्मी के साथ तुम्हारा हाथ रहे। தேசத்தை பாதுகாக்கும்படியா देश को बचाने ஜெபிக்கிறோம். के लिए हम प्रार्थना எல்லா करते हैं। தீமைக்கும் ஆண்டவரே பிதாத்தின் கண்ணிகள் விளக்கி பாதுகாத்து ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारी बुराई से सारे शैतान के चंगुल से आप इनको दूर बचाने वाले हो धन्यवाद। விசேஷமாய் மழைக்காக ஜெபிக்கிறேன். विशेष रूप से बारिश के लिए हम प्रार्थना எந்த करते हैं। ஸ்டேட்டிலும் வெள்ளம் வராத हर பட்டிக்கு ये அப்பா कोई भी स्टेट में बाढ़ ना आए ஒவ்வொரு इसलिए। ஸ்டேட்டுக்கு வேண்டிய இந்தியாவுக்கு வேண்டிய மழையை நீ ஆண்டவரே தேவையான மழையை நீர் எங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हर एक स्टेट के लिए भारत देश में जो जो जगहों में जरूरत बारिश की जरूरत है उतना देकर आशीष करने இந்த के लिए प्रार्थना करते हैं। மழையெல்லாம் வருகிற எல்லா வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே ஜனங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर इस बीमारी के कारण आने वाले महारोग या कोई भी बीमारी से आप लोगों को बचाना। இந்த நாளில் எல்லா வயதுள்ள பிள்ளைகளை பாதுகாக்குங்கம்மா. परमेश्वर इस दिन में हर एक उम्र के बच्चों को आप सुरक्षित रखना। சின்ன பிள்ளைங்க 10 வயசுக்குள்ள பிள்ளைங்க பிறந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर जो छोटे बच्चे हैं 10 साल की उम्र के नीचे हैं, जो छोटे बच्चों को அந்த समर्पित करते हैं। பிள்ளைகளை ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. परमेश्वर उन सारे बच्चों को अपने लहू के घड़ में छिपा ஓல்டேஜ் लेना। பீப்புளை மறைத்து கொள்ளுங்க. ओल्ड एज बच्चों को आप छिपा लेना। ஆண்டவரே எல்லா வயதுள்ள ஜனங்களை மறைத்து हर एक கொள்ளுங்க. उम्र के बच्चों को आप जो है बचा लेना। வாலிப பிள்ளைகளை ரட்சிங்க சுவாமி. परमेश्वर जवान लड़के लड़कियों का उद्धार करना, ஆசீர்வதிங்கப்பா. आशीष करना। ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் வேதனைகள் கவலைகளை மாற்றி போடும்படியா हर एक बच्चों के ஜெபிக்கிறோம். अंदर जो डिप्रेशन है जो वेदना है उसे सब बदलने वाले हो धन्यवाद। ஃபைனலியை முடித்து வேலைக்காக காத்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்து வேலை கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर फाइनल ईयर में रहने वाले हर एक बच्चों को आप छुटकारा देकर चमत्कार को करने वाले हो धन्यवाद। எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்கப்பா. हर एक परिस्थिति को बदलना, எல்லா வேதனைகளையும் மாற்றுங்கப்பா. हर एक वेदना को बदलना। ஃபைனல் செமஸ்டர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வரட்டும் சுவாமி. परमेश्वर फाइनल सेमेस्टर में उन बच्चों को जो है अच्छा एक कार्य मिले। ஆண்டவரே பிரெக்னன்ட் பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து நார்மல் டெலிவரி கொட்டுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आप जो है जो गर्भवती हैं जो उनको आप एक नॉर्मल डिलीवरी की आज्ञा देना। எல்லா வியாதிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறோம். छोटे बीमार बच्चों को आप छू कर चंगा करना। எப்படியாயிலும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றி நார்மலை நீ சீக்கிரம் கொட்டுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். कैसे तो परिस्थिति को बदल कर नॉर्मल सिचुएशन को आप देने वाले हो धन्यवाद। எல்லா ஜெபத்தையும் கேட்டு அற்புதங்களை செய்யுங்கப்பா. परमेश्वर हर एक प्रार्थना को सुनकर आप मदद करना, சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. परिस्थिति को बदलना, நார்மலை नॉर्मल கட்டளையிடுங்கப்பா. सिचुएशन की आज्ञा देना। உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, तुम्हारी ओर जब पुकार लगाते हैं आप जवाब देने वाले प्रभु हो। இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு எல்லாம் மாறி इस போவதாக अगस्त महीने के இயேசுவின் साथ நாமத்தில். साथ सब कुछ समाप्त हो। இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. यीशु मसीह के नाम में चमत्कार हो। இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள்லாம் இயேசுவின் நாமத்தை கட்ட
கட்டப்பட்டு உலகத்தை விட்டு यीशु போவதாகப்பா. मसीह के नाम में कोरोना वायरस की जो भी कीटाणु है वह दुनिया को छोड़कर चले जाए। இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் ரத்தத்தால் அழிந்து போவதாக. कोरोना वायरस की जो कीटाणु है यीशु मसीह के नाम में मिट जाए। யெகோவா ராஃபா உலகத்தையே ரட்சித்து ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொட்டக்கும்படியாக यहोवा राफा पूरी दुनिया का उद्धार करके एक खुशी और समाधान को देने वाले हो। நீர் धन्यवाद அப்படி செய்ய போவதற்காக परमेश्वर, आप ऐसे நன்றி करने वाले हो। சொல்கிறேன். धन्यवाद। ஆபத்தில் நானே அவனோடு संकट இருந்து में அவனை தப்புவித்து அவனை मैं उनके साथ கனப்படுத்துவேன் என்று रहकर சொன்னீரேன். उन्हें छुड़ाकर मैं उनका आदर करूंगा, आपने कहा है। இந்த ஆபத்தில் எங்களோடு இருந்து संकट में தப்புவித்து ஆண்டவரே சூழ்நிலை மாற்றி எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ கனப்படுத்தும்படியாக परमेश्वर ஜெபிக்கிறேன். संकट के वक्त में आप परिस्थिति को बदल कर आप हमारा कद्र करके करने वाले हो। धन्यवाद। எல்லாவற்றையும் உடைய सब கரத்தில் चीजों को तुम्हारे ஒப்புக்கொடுக்கிறோம். हाथों में समर्पित करते हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं हमारे பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। இப்போது நாம் अब हम சபைகளுக்காக ஜெபிக்க कलीसियाओं के लिए போகிறோம். प्रार्थना करने वाले हैं। ஆலயம் சீக்கிரம் भवन திறக்கப்படும். को जल्द ही खुलना है। ஜெப சத்தம், துதி प्रार्थना சத்தம், की आवाज, வசன स्तुति की சத்தம், आवाज, கழிப்பின் वचन சத்தம் की आवाज கேட்கப்படணும். इसको सुनाई देना है। ஆண்டவரே இதற்கு விரோதமா என்ன இருந்தாலும் நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரே சபையை திறக்க என்று சொல்லி परमेश्वर के विरोध में उठने वाले कोई भी क्रियाओं को हटाकर आप कलीसिया को खोलने वाले हो। धन्यवाद। சபைக்காக ஜெபிக்க परमेश्वर போகிறோம். कलीसिया के लिए हम प्रार्थना அப்பா करेंगे। விசேஷமாய் சபைகளுக்காக विशेष रूप ஜெபிக்கிறோம் से पिता டாடி. हम कलीसियाओं के लिए प्रार्थना करते இந்தியா हैं। உள்ள எல்லா சபைகள், உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். भारत देश के और दुनिया में रहने वाले हर एक कलीसियाओं के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபை அல்லவா, परमेश्वर तुम्हारी शरीर नामक कलीसिया है। உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட हमारे சபை लहू से அல்லவா. जो धुली गई जो कलीसिया ஒரு है। விச்சை நீ நினைவு கூறும்படியா परमेश्वर एक बार ஜெபிக்கிறோம்ப்பா. आप याद करने के लिए प्रार्थना करते சபையில் हैं। எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்களை நீ தயவாய் कलीसिया के மன்னித்து हर एक अन्याय को हर एक कार्य को आप कृपा करके क्षमा எல்லா करके சபைகளை சுத்திகரிக்கும்படியா हर एक ஜெபிக்கிறோம். कलीसियाओं को शुद्ध करने वाले हो। உமக்கு धन्यवाद। பிரியமில்லாத எல்லா காரியம் சபையை விட்டு எடுத்து तुम போடும்படியா जो चीजों को ஜெபிக்கிறோம். पसंद नहीं करते हो ना पसंदीदा करने वाले कार्य कलीसिया को ஒவ்வொரு छोड़ के दूर சபையிலும் हटाना। தெய்வ பயத்தை நீ हर एक கொட்டுக்கும்படியா कलीसिया में ஜெபிக்கிறோம். आप स्वर्ग परमेश्वर के भय को आप देने वाले हो। எல்லா धन्यवाद। அசுத்தங்களை எடுத்து போடுங்கப்பா. सारी अशुद्धता को दूर करना। பரிசுத்தமும் உடைய சபையில் அலங்காரமாய் இருப்பதாக. पवित्रता तुम्हारी कलीसिया में एक सुंदरता बनकर रहे। ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஜெபிக்கிற சபைகளாக மாற்றுங்க டேடி. परमेश्वर हर एक प्रार्थना को कलीसिया को प्रार्थना करने वाले कलीसिया के तौर पर बदलना। பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் செய்கிற ஆராதனைகள் வரும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आत्मा सच्चाई के साथ करने वाली आराधना हमारे बीच में आए। ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற சபையாக परमेश्वर तुम्हारा कद्र करने वाली कलीसिया के तौर में। உமக்கு ஆண்டவரே துதியை கொட்டுக்கிற சபையாக परमेश्वर तुम्हारी स्तुति देने वाले स्तुति करने वाले திறப்பிலே कलीसिया के तौर நிற்கிற में। சபைகளாக द्वार में रहकर रहने वाले ஆத்ம कलीसिया के तौर பாரம் में। உள்ள சபைகளாக आत्मा के बोझ உம்முடைய के साथ சித்தம் செய்கிற சபைகளாக तुम्हारी इच्छा को करने वालों के तौर எல்லா में। சபைகளை ஒரு மாற்றும்படியா हर एक कलीसियाओं ஜெபிக்கிறோம். को बदलने के लिए प्रार्थना करते हैं। ஆவியில் நிறைந்த சத்தியத்தை போதிக்கிறார். आत्मा में भर कर सत्य का प्रचार करने वाले பரிசுத்தமான சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், விசுவாச சேனைகள் பெருகும்படியா सेवाएं जो ஜெபிக்கிறார். सेवक हैं और ऐसी तरह के विश्वासी जो है बड़े। வைராக்கியம் உள்ள சேனை பெருகட்டும் वैराग சுவாமி. से भरी सेना जो है बड़े है। உம்முடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிற तुम्हारे राज्य के சபையெல்லாம் लिए कष्ट को மாற்றும்படியா सहने वाले कलीसिया ஜெபிக்கிறார். के तौर में बदलना। சுவிசேஷத்தை அறிவித்து सुख समाचार ஆத்ம का प्रचार ஆதாயம் करके பண்ணுகிற சபைகளாக आत्माओं को மாற்றுங்க जीतने वाले ஆண்டவரே. कलीसिया के तौर में बदलना। சபையில் எல்லா பிரிவினைகளை எடுத்து போடுங்க சுவாமி. परमेश्वर कलीसिया में रहने वाले हर एक जो बांटने की आत्मा है उसे निकाल देना। உம்முடைய ஆவியை ஊற்றும்படியா हमारी आत्मा को ஜெபிக்கிறார். ढेलना प्रभु। ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எல்லா அசுத்தங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். तुम्हारी आत्मा की अभिषेक जो है सारी विशुद्धता को दूर करके पवित्र करने वाली है। धन्यवाद। சீக்கிரம் சபையை जल्द தரங்கப்பா. ही कलीसिया को खोलना। விடுதலை வரட்டும். छुटकारा आए प्रभु। வசன சத்தம் वचन கேட்கப்படட்டும். की आवाज सुनाई दे। துதியின் சத்தம் परमेश्वर கேட்கப்படட்டும். स्तुति की आवाज सुनाई दे। ரட்சிப்பின் கம்பீர சத்தம் उद्धार की கேட்கப்படட்டும். जो
दो गरजने वाली आवाज सुनाई दे। ஆண்டவரே சபை திறக்கும் போது परमेश्वर जब कलीसिया खुलेगी, திரளா ஜனங்கள் बहुत बड़ी உம்மண்டை संख्या में வரட்டும் लोग சுவாமி. जो है तुम्हारे पास आए, குடும்பம் குடும்பம் பாஷை परिवार பாஷை மொழி समेत மொழியாய் வந்து बहुत बड़ी சேரத்தக்கதா संख्या में भूलने वाले लोग यहाँ पर आए, इसलिए தேவன் எல்லா பாஷைக்காரர்களை ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். हर एक भाषा बोलने वाले लोगों का उद्धार करे, इसलिए प्रार्थना करते हैं। எழுப்புதல் வரட்டும் जागृति ஆண்டவரே. आए प्रभु, ஒரு விடுதலை एक வரட்டும் बहुत बड़ी ஆண்டவரே. छुटकारा हमारे पास எல்லா मिले। முழங்கால்கள் உமக்கு सारे முன்பாக घुटने तुम्हारे முட்டங்கட்டு सामने சுவாமி. टेके प्रभु, எல்லா நாவுகள் இயேசு இயேசு सारे என்று जीव அறிக்கை यीशु பண்ணத்தக்கதா नाम इसका अंगीकार करे, இயேசுவின் इसलिए நாமத்தினாலே यीशु मसीह के नाम में அடையாளங்களும் அற்புதங்களும் चिन्ह और चमत्कार நடக்கும்படியா होने के लिए हम ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। முந்தின ஆலயத்தின் மகிமையை पहले பார்க்கலாம், भवन के महिमा से अधिक பிந்தின ஆலயத்தின் पिछले மகிமை आने वाली- பெரிதா இருக்கும் आने என்று वाली சொன்னவர் कलीसिया की जो महिमा இனி बड़ी रहेगी, வருகிற आपने कहा है। நாட்கள் சபையின் மகிமை பெரிதா आने वाले இருப்பதற்காக दिनों में நன்றி कलीसिया की சொல்லுகிறார். महिमा बड़ी रहने वाली है। இப்பொழுதே நீர் அதை செய்வதற்காக நன்றி परमेश्वर अभी के சொல்லுகிறார். अभी आप करने वाले இந்த हो, ஆகஸ்ட் धन्यवाद। மாதம் முடிவதற்கு அற்புதம் अगस्त நடப்பதாக महीने की समाप्ति के पहले आप ஆண்டவரே चमत्कार को ஆலயம் करना है। भवन திறக்கப்படுவதாக जो है खुल जाए, உம்முடைய நாமம் तुम्हारा नाम உயர்ந்திருப்பதாக की महिमा हो, உம்முடைய ராஜ்யம் तुम्हारा வரட்டும் राज्य என்று சொல்லி आवे करके हम ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। உம்முடைய சித்தம் तुम्हारी इच्छा पूरी நிறைவேறட்டும் हो, என்று हम சொல்லி प्रार्थना करते हैं ஜெபிக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை इस கட்டுவேன், पत्थर के ऊपर मैं इस चट्टान पर अपनी कलीसिया को बांधूंगा, ஆதாளத்தின் வாசல்கள் அதை पाताल மேற்கொள்வது की இல்லை द्वार என்று इसके சொல்லி ऊपर கேப்பா. हावी नहीं होंगे, आपने कहा है। எந்த கொரோனா कोई வைரஸ் भी कोरोना சபையை वायरस மேற்கொள்ள முடியாது कलीसिया சுவாமி. के ऊपर हावी नहीं हो जाए। உமக்கு முன்பாக நிற்பவன் तुम्हारे ऊपर யார்? खड़े कौन, तुम्हारे सामने कौन ஒரு खड़ा हो सकता है? வல்லமையால நிற்க कोई முடியாது भी சுவாமி. सामर्थ खड़ा नहीं हो உம்முடைய पाएगा। வல்லமை மகா तुम्हारी सामर्थ जो है பெரிதப்பா. बहुत महान है। என்ன நோக்கத்தோடு जो இதை जो செய்கிறீரோ उद्देश्य के साथ आप कर அந்த रहे हो, நோக்கம் वो उद्देश्य நிறைவேறட்டும். पूरा हो, உம்முடைய சித்தம் மட்டும் तुम्हारी इच्छा पूरी நிறைவேறும்படியா हो, इच्छा ஜெபிக்கிறேன். पूरी होने के लिए प्रार्थना करते हैं। எப்படியாயிலும் டாடி कैसे तो நீங்க மனம் இறங்கி मन उतर कर இந்த ஆகஸ்ட் மாதத்தை இது லாஸ்ட்டுக்கு திறந்து விடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறேன். अगस्त महीने के लास्ट में आप खोल के देने वाले हो, धन्यवाद। ஒவ்வொரு ஜெபத்தை கேளும் हर ஐயா. एक की प्रार्थना को सुनो, பதிலை जवाब கொட்டுக்கும்படியா को देने वाले हो, ஜெபிக்கிறேன். धन्यवाद। மறு உத்தரவு எங்கள் கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर आप बाहर जवाब तो देने वाले हो, धन्यवाद। நீர் அப்படி செய்ய போவதற்காக परमेश्वर आप நன்றி ऐसे करने वाले हो, சொல்கிறேன். धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு तुम्हारे हाथ में கொடுக்கிறேன். समर्पित करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, हमारे பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन, ஆமென். आमेन। பொழுதும் अब உங்களுக்காக हम ஜெபிக்க आपके लिए போகிறோம். प्रार्थना करेंगे, வேதனையோடு பார்த்து वेदना के கொண்டிருக்க साथ देखने वाले, போராட்டத்தோடு संघर्ष के இருக்கீங்க. साथ आप हो, உங்கள் तुम्हारी பிரச்சனைக்காக परेशानी के लिए ஆண்டவரை நோக்கி परमेश्वर की கூப்பிடுங்க. ओर आप बुलाना आना, அவர் நமக்கு மறு உத்தரவு परमेश्वर கொடுப்பார். हमारे जवाब देंगे। ஒருவேளை நம்ம மனிதர்கிட்ட சொன்னா कुछ समय में हम சில சமயம் ஆன்சர் வரும் வராம போகும். इंसानों को जवाब देते हैं तो पूछते हैं तो जवाब आएगा, कभी कभार नहीं आता। ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னா जब परमेश्वर के पास कहते हैं, அவர் நமக்கு மறு உத்தரவு परमेश्वर हमें கொடுக்கிறார். जवाब देने वाले हैं। இப்போது உங்களுக்காக अब हम ஜெபிக்க आपके लिए போயிடும். प्रार्थना करेंगे, அப்பா வேதனையோடு पिता, பார்த்து கொண்டிருக்க, वेदना के साथ देखने वाले, வியாதியோடு பார்த்து बीमारी के கொண்டிருக்க, साथ देखने वाले, மன போராட்டத்தோடு मन की பார்த்து संघर्ष और கொண்டிருக்க क्लेश के साथ देखने ஒவ்வொரு वाले, பிள்ளைகளுக்காக हर एक बच्चों के लिए ஜெபிக்கிறார். हम प्रार्थना करते ரைட் हैं। நா परमेश्वर अभी என்னென்ன जो जो வேண்டுதலுக்காக विनतियों के लिए, என்னென்ன जो जो பிரச்சனைக்காக परेशानी के உம்மை लिए நோக்கி கூப்பிடுகிறார்களோ तुम्हारी और पुकार लगा रहे அந்த हैं, பிரச்சனைக்கு இன்றைக்கு वो ஒரு परेशानी के மறுத்தர लिए கொடுத்து आज நீர் ஆசீர்வதிக்கும்படியா एक जवाब ஜெபிக்கலாம். देकर आशीष करना, இயேசுவின் यीशु நாமத்தினாலே मसीह के नाम में இப்போதே எல்லா வேதனைகள் सारी वेदना மறைவதா, और गायब हो जाए, எல்லா வியாதிகள் सारी மறைவதா, बीमारी गायब हो जाए, எல்லா பண सारी கஷ்டம் पैसे की மறைவதாக, परेशानी गायब हो जाए, எல்லா சாபங்கள் सारी श्राप மறைவதாக, जो है गायब हो எல்லா जाए, பாவங்கள் सारे पाप जो மறைவதாக, है गायब हो जाए, எல்லா அக்கிரமங்கள் सारे நிவர்த்தி अधर्मता செய்யப்படுவதாக गायब हो जाए प्रभु। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम में இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் आज एक என்று சொல்லி छुटकारा मिलने ஜெபிக்கிறார். के लिए प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम में அற்புதம் நடக்கும்படியா चमत्कार होने के लिए ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। ஆண்டவரே நீர் உத்தரவு परमेश्वर கொடுக்கிறவர், आप जवाब என்ன देने वाले हो, பிரச்சனை இருந்தாலும் மாற்றியப்பா कोई भी परेशानी रहेगी இந்த तो बदलता நாளில் है। ஒரு इस दिन பதிலை में நீ கொடுப்பதற்காக நன்றி जवाब को சொல்லுகிறார். देने वाले हो, धन्यवाद। அற்புதத்தை செய்து चमत्कार को आप விட்டபடியால் करने वाले हो, நன்றி. धन्यवाद। சமாதானத்தை கொடுத்து விட்டபடியால் நன்றி. परमेश्वर समाधान को देने वाले हो, எல்லா धन्यवाद। கட்டுகளிலிருந்து விட்டுதலையாக்கி सारी बीमारी से விட்டபடியால் आपने நன்றி छुटकारा देने சொல்லுகிறார். वाले हो, धन्यवाद। உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக सामर्थ्य रहा है, நன்றி அப்பா. धन्यवाद। ஒவ்வொரு வேதனை हर நீக்கி एक वेदना को கொண்டிருப்பதற்காக दूर कर रहे நன்றி हो, சொல்லுகிறார். धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு हाथों में கொடுக்கிறார். समर्पित करते हैं।
பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना करते हैं நல்ல हमारे अच्छे பிதாவே. पिता। आमेन ஆமென் आमेन ஆமென். आमेन। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुन ही रहे हैं। ஜெபத்துக்கு பதில் प्रार्थना के கொடுப்பார். लिए जवाब देंगे। சோர்ந்து போகாம निराश मत ஜெபம் होइए, பண்ணுங்க. प्रार्थना कीजिए, அதன் பலனை நாம் उसकी பார்க்கலாம். प्रतिफल को हम देखेंगे। ஆமென். आमेन। இந்த நாளிலும் इस दिन में भी நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக परमेश्वर के शब्द की ओर கடந்து போக போயிடும். हम जाने वाले हैं। மார்க் 5ஆம் அதிகாரம் मार्कुस 5वां अध्याय 34ஆம் வசனம். 34वां पद कहता है, அவர் அவளை பார்த்து, परमेश्वर ने उसे देखकर कहा, மகளே, हे बेटी, உன் விசுவாசம் तेरा विश्वास உன்னை ரட்சித்தது. ने तेरा उद्धार நீ किया, சமாதானத்தோடே போய் तू शांति के साथ जा உன் வேதனை நீங்கி और अपने दुख से दूर होकर சுகமாயிரு चंगी என்றார். रहे। இயேசு அவளை பார்த்து, तब इस बात को यीशु ने उसको देखकर மகளே, कहा कि हे बेटी, உன் விசுவாசம், तेरे विश्वास ने, உன் நம்பிக்கை तेरे भरोसे ने உன்னை விடுதலையாக்கிற்று. तुझे चंगा किया है, அதனால நீ சமாதானத்தோட போ. तो इस वजह से खुशल से जा உன் வேதனை எல்லாம் और நீங்கி अपनी इस बीमारी से बची रहा சுகமாயிரு என்று और சொன்னார். चंगी रहा करके कहा। இயேசு ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். यीशु ने एक स्त्री को देखकर कहा। அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு பார்க்க अब போகிறோம். हम आज देखेंगे कि उस स्त्री को क्या परेशानी थी, क्या होने वाला है। அந்த அம்மா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு वो माँ उस परेशानी से छुटकारा पाने के लिए, அந்த அம்மா வைத்த நம்பிக்கையே उस माँ ने जो भरोसा रखा है, அந்த அம்மாக்கு விடுதலை वो தந்தது. उस माँ को छुटकारा दे रही है। இன்றைக்கு வேதனையோடு, आज भी वेदना के साथ, பாடுகளோடு, कष्ट के साथ, பிரச்சனையோடு, दुख के साथ, குழப்பத்தோடு, उलझन के साथ, வியாதியோடு, बीमारी के साथ, எனக்கு என்ன நடக்குமோ मेरी जिंदगी में क्या होने वाला है, வேதனையோடு பார்க்கிற वेदना के ஜனங்களுக்கு साथ देखने वाले लोगों को ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, உன் விசுவாசம், तुम्हारे विश्वास, உன் நம்பிக்கை, तुम्हारा भरोसा जो है, ஆண்டவர் மேல் வைத்திருக்க உன் நம்பிக்கை, तुम जो परमेश्वर के ऊपर विश्वास रखे हो वह भरोसा உன் பிரச்சனையிலிருந்து तुम्हारी परेशानी से உன்னை விடுதலையாக்கும். तुम्हें छुड़ाएगी। வேதனை எல்லாம் वेदना நீங்கி सारी दूर होकर சுகமாயிருப்பாய். तुम चंगे रहोगे। இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை इस माँ को பார்த்தீங்கன்னா, क्या परेशानी है देखिए जरा। அதை மார்க் 5:25 பார்க்கிறோம். मार्कुस 5:26 से हम देख सकते हैं, 25 से। 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. तो ये जो है 12 वर्ष से लहू बहने का रोग था इसे। 12 வருஷமா அந்த 12 அம்மாக்கு साल வியாதி. से ये बीमारी थी उस स्त्री को। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, ஒரு நாள் வியாதி வந்தவே अगर एक दिन बीमार रहते हैं, சில பேர் சமாளிச்சிருவோம், कुछ लोग நல்லா जो இருக்கும். हैं अपने आप को कंट्रोल में रखते हैं और अच्छे से रह लेते हैं। ஒரு வாரம் வந்தா தாக்கு பிடிக்கும். एक हफ्ता जब लगातार बीमार हो तो क्या हम सह ஒரு पाएंगे? 10 நாள் 15 நாள் 10 दिन 15 दिन எவ்வளோ ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கோ அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். जितना रेसिस्टेंट पावर है उतने दूर तक तो हम सह सकते हैं। ஆனா ஒரு மாதம் लेकिन ஆகும்போது एक महीना जब बीत जाता है, எந்த ரெசிஸ்டன்ட் பவர் कोई இருந்தாலும் भी டயர்ட் ஆயிடும். कितना भी रेस्ट्रिक्शन पावर्स के साथ रहे थक जाते हैं। நம்முடைய சரீரம் மாறுகிறது. हमारा शरीर जो है बदलते हुए जाता है, பெலன் எல்லாம் இழந்து போகிறது. सारी बल को हम खो देते हैं। அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இருந்தாலும் कम से कम வச்சுக்கோங்க, 1 साल भी रहेंगे, रख लीजिए, ஆட்டோமேட்டிக்கா வீக் अपने வந்துடும். आप हम जो है जो है वीक हो जाएंगे, ஏன்னா நம்முடைய சரீரம் அவ்வளவுதான். हमारा शरीर इतना दूर तक ही सह सकता है। இந்த அம்மாக்கு 12 வருஷமாய் अब ஒரு इस माँ को ये 12 साल से ये बीमारी है। ஆனா 26ஆம் வசனம் சொல்லி 26वां पद हमसे कहता है, அந்த வியாதிக்காக அந்த அம்மா என்ன उस செய்தார்கள்? बीमारी के लिए उस माँ ने क्या किया? அநேக வைத்தியர்களா வைத்தியம் பார்த்தார்கள். तो इन्होंने बहुत वैद्यों से बड़ा दुख उठाया, यानी कि बहुत इलाज करने वालों के पास इलाज करवा के देखा, எப்படியாச்சும் நான் சுகம் அடையணும், कैसे तो मुझे ठीक होना ही நான் है, நல்லா வாழணும், मुझे अच्छे से जीना है, வியாதி இல்லாம வாழணும் बीमारी के बिना जीना है। அப்படின்னு சொல்லி इस तरह से कहकर ஒரு டாக்டர் 2 டாக்டர் एक डॉक्टर 2 डॉक्टर नहीं, அநேக டாக்டர்ஸை பார்த்தார்கள். बहुत डॉक्टर्स को देख रहे हैं। ரிசல்ட் என்ன தெரியுமா? आखिर में रिजल्ट क्या है? அந்த அம்மாக்கு லாஸ்ட் வருத்தம் தான் अब ரிசல்ட். इस माँ का अंतिम जो परिणाम क्या हुआ, वो केवल इन सारे इलाजों से दुख
को ज्यादा बढ़ते हुए देख पा रही थी। அப்படின்னா என்ன அர்த்தம்? तब इसका मतलब क्या है? வியாதியே சுகம் அடையும். बीमारी उसका कभी ठीक नहीं हुआ அடுத்து தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழி और उसने अपने पास जितने भी धन दौलत थी हर चीज को उसने खर्च कर दिया रोग में। ஒரு டாக்டர் பார்த்தாவே எவ்வளவு செலவாகும் நமக்கு தெரியும். हम सब जानते हैं कि अगर एक डॉक्टर से इलाज करने के लिए जाते हैं तो कितना खर्च होता है। அப்ப எவ்வளோ டாக்டர்ஸ் இந்த அம்மா तब பார்த்துருக்காங்க. कितने तो डॉक्टरों को इस माँ ने देखा है। அது எத்தனை வருஷம் பார்த்தாங்க? अब ये माँ ने कितने साल से देखा है? 12 வருஷம் 12 साल से उन्होंने देखा है। அதுக்கு என்னாச்சு? तब क्या हुआ? தனக்கு உண்டானது எல்லாம் செலவழிச்சு उसके பார்த்துட்டாங்க. पास जो भी था हर चीज को उन्होंने खर्च करवा के देख लिया। இனிமே பார்க்கணும்னா ஒண்ணுமே अगर இல்லை. अभी देखना है तो और कुछ देखने के लिए तो कुछ नहीं। தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனார். अपने पास जो भी था उसने सब कुछ खो दिया। என்னது? क्या है ये? சற்றேனும் குணம் அடையாமல். நல்ல கவனிங்க. तब ध्यान से सुनिए, यहाँ पे लिखा है कि उन्होंने जरा भी लाभ न पाया और इससे रोग उसकी जरा भी ठीक नहीं அந்த हुई। வியாதியின் கொடுமை, वह बीमारी की कठोरता जो है, வியாதியின் வேதனை बीमारी की जो वेदना है, கொஞ்சம் கூட குறையல. जरा भी वह कम नहीं हुआ। அப்படின்னா எப்படி வருத்தத்தோட तब हम இருந்திருப்பாங்க. देख सकते हैं कि कितने दुख के साथ ये माँ रही होगी, எவ்வளவு कितनी வேதனையோட वेदना के இருந்திருப்பாங்க. साथ ये माँ रही होगी। ஒரு பக்கம் டாக்டர் எல்லாம் போய் एक பார்த்தாச்சு. तरफ डॉक्टर के पास जाके देख लिया, இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. जितनी भी पैसे थे सब कुछ चले गए। காசு போனாலும் பரவாயில்ல, நான் சுகம் அடையணும் பார்த்தாங்க. तब उन्होंने देखा ठीक है पैसा खर्च हो रहा है, कोई बात नहीं, मुझे अंत में तो ठीक होना ही है। இப்ப எல்லாமும் போயிருச்சு. लेकिन अब जो कुछ भी था उनका चला गया, சுகமும் கிடைக்கல. चंगाई उनको नहीं मिली। வாழ்க்கையே ஏன் வாழ்க்கிறேன்? अपनी जिंदगी को क्यों जी रहे हैं? என்கிட்ட ஒன்றும் இல்லை. हमारे पास तो कुछ नहीं, வெறுமையோட, खाली हाथ, கண்ணீரோட, आंसू के साथ, நோயின் बीमारी கொடுமையோட की कठोरता के साथ இருக்கிற அந்த பெண்ணை रहने वाले उस स्त्री को देखकर அப்ப எவ்வளவு சூழ்நிலை பாருங்க. कितनी परिस्थिति है देखिए। இருக்கிறத விட சாகிறதே நல்லது. रहने से अच्छा मरना बहुत अच्छा है, ஏனால் வியாதியின் क्योंकि கொடுமை बीमारी की कठोरता इतनी है। அந்த சூழ்நிலையில் उस இருக்கும்போது परिस्थिति में भी அந்த अम्मा என்ன செய்தார்கள்? उस माँ ने क्या कहा पता है? 27ஆம் வசனம் சொல்கிறது, 27 कहता है, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, यीशु की चर्चा सुनकर, இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. यीशु के बारे में वह खबर सुनती है। இயேசு கிட்ட போனா यीशु के पास जब जाएंगे நோயெல்லாம் சுகம். बीमारी जो है ठीक हो जाता है। இயேசு கிட்ட போனா यीशु के पास जब जाएंगे பேயெல்லாம் ஓடு. सारे जो भूत हैं दौड़ जाते हैं, குருடர்கள் பார்வை அடைகிறார். अंधे जो है देखने लगते हैं, ஊமையெல்லாம் सारे பேசுது. गूंगे जो है वो बोलने लगते हैं। ஏன் செத்து போனவங்க क्यों கூட यहाँ तक कि உயிரோடு जो मर வந்தார். चुके हैं वे भी जिंदा होकर उठने लगते हैं। இயேசு வல்லமை यीशु உடையவர். मसीह सामर्थ्यमय है, இயேசு அற்புத, यीशु मसीह सामर्थ्यमय है, இயேசு நன்மை यीशु செய்கிறார் मसीह भलाई करने वाला। என்று இயேசுவை इस குறித்து तरह से கேள்விப்படுகிறார். यीशु मसीह के बारे में वह चर्चा सुनता है। அவரை கேள்விப்படும் போது जब चर्चा सुनते हैं இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. इनके अंदर एक भरोसा आता है। என்ன நம்பிக்கை? क्या भरोसा है? நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி यहाँ पर लिखा गया है, इसके अंदर ऐसा भरोसा आता है कि यदि मैं उसके वस्त्र को छू लूं। என்ன நம்பிக்கை? क्या भरोसा है? இயேசுவை போய் பார்த்து ஜெபம் பண்ண கூட என்ன முடியாது, ஆனா அவர் போட்ட ட்ரெஸ்ஸை தொட்டா கூட நான் तो சுகமாகிருவேன். उनका ये भरोसा था कि यीशु मसीह के पास तो सामने जाकर प्रार्थना करने की विनती करने की शक्ति नहीं मेरे पास, लेकिन उसके कपड़ों के कोई भी भाग को मैं छू लूंगी तो ठीक हो जाऊंगी। ஏன் அப்படி? क्यों ऐसा है? இயேசுன்னு சொன்னா क्योंकि தரலாய் यीशु கூட்டம் जब வருது. कहते हैं उस जमाने में इतनी लोगों भीड़ जो आ जाती है, எப்படி போய் இயேசு கிட்ட कैसे போறது? जाकर यीशु के पास जा पाएंगे? அதனாலதான் இந்த அம்மா நினைக்குது, फिर इस वजह से ये माँ सोचती है பரவாயில்ல ட்ரெஸ்ஸை कोई போய் बात தொட்டா नहीं, கூட எனக்கு ड्रेस சுகம் को पकड़ेंगे, ड्रेस को छू लेते हैं तो भी मुझे चंगाई मिल जाएगी। அப்படின்னு சொல்லி इस तरह से 28ஆம் வசனம் कहकर சொல்லுது, 28th वचन कहता है, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து लिखा गया है कि वह जो है उस भीड़ में उन लोगों के पीछे पीछे उस यीशु के पीछे होकर அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்.
वह आती है और उसके वस्त्र को छू लेती है। பாருங்க, இந்த அம்மா முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, पहले ये माँ एक निर्णय को लेती है அடுத்து அதை और उसके செயல்படுத்துகிறார். बाद उस कार्य को वो काम में दिखाती है। இதுதான் யாக்கோபு என்ற நிருபத்தில் சொல்லுகிறது. यहाँ पर याकूब नामक एक निबंध में कहता है விசுவாசம். विश्वास जो है। அப்ப ஆண்டவர் ட்ரெஸ்ஸை தொட்டா சுகம் ஆயிடுவேன். விசுவாசம், நம்பிக்கை. अब ये जो है इनका विश्वास क्या था कि यीशु के वस्त्र के कोने को छुएंगे तो हम ठीक हो जाएंगे। यह विश्वास और उनका भरोसा था। அந்த விசுவாசத்தோட அந்த அம்மா வீட்டிலேயே உட்கார்ந்து, अब विश्वास को लिए हुए वो माँ जो है अपने घर में बैठी नहीं थी। அந்த விசுவாசத்தோட இந்த பலவீனத்தின் மத்தியிலே, उस विश्वास के साथ उनकी इस निर्बलता के बीच में இன்னொரு டிக்ஷனரியில சொல்றது அந்த அம்மாக்கு நடக்க கூட பலன் और एक இல்லை. डिक्शनरी में कहा गया है उस माँ को चलने तक का बल नहीं था। தவழ்ந்துதான் वह போனாங்க. जो है गिर गिर कर वहां जा रही है 12 வருஷம். 12 साल से। அப்ப அந்த விசுவாசத்திலே கிரியை செய்கிறார்கள். वो विश्वास में काम करते हैं। அவ்வளோ ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே போகிறார்கள். उतनी बड़ी झुंड में, इतने बड़े भीड़ में वह जाती है, उस भीड़ को पार करके என்ன சொன்னாங்களோ அதையே போய் जो செய்தாங்க. उसने मन में ठान ली उस बात को उन्होंने पूरा किया है। இதனால்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. याकूब के दूसरे अध्याय में कहा गया, निबंध के दूसरे अध्याय என்ன में சொல்லுகிறது? क्या कहा गया है? 20ஆம் வசனம் 20वां पद हमसे कहता है, அதுக்கு முன்னாடி 17 சொல்லுது. 17वां पद हमसे कहता है, அப்படியே விசுவாசமும் वैसे ही विश्वास भी கிரிகைகள் இல்லாதிருந்தால் यदि कर्म सहित न हो தன்னில் தானே செத்ததா இருக்கும். तो वह अपने स्वभाव में मरा हुआ है। 20ஆம் வசனம், 20वां पद, வீணான மனுஷனே, हे निकम्बे मनुष्य, கிரியை இல்லாத விசுவாசம் क्या तू यह नहीं जानता कि क्रिया के बिना विश्वास செத்தது என்று நீ அறிய வேண்டும். व्यर्थ है करके नहीं जानता। 26 சொல்லுது, 26वां वचन हमसे कहता है, அப்படியே जय वैसे ही ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல जैसे देह आत्मा के बिना मरी हुई है, கிரியை இல்லாத விசுவாசமும் वैसे ही विश्वास भी कर्म के बिना செத்ததா இருக்கிறது. मरा हुआ है। ஒரு சரீரம் இருக்குன்னா एक शरीर है, அதுல ஆவி இருந்தாதான் உயிர் उसमें இருக்கும். एक आत्मा को रहना चाहिए, तब जाके जान रहेगी। உயிர் இருந்தாதான் जान சரீரம் रहेगी செயல்படும். तो शरीर काम करेगा। ஆவி இல்லை என்றால் यदि हमारे अंदर आत्मा नहीं சரீரம் செத்ததுதான். तो हमारा शरीर जो है मरा हुआ ही है। அதே மாதிரிதான் उसी तरह ही விசுவாசம் இருந்தாலும் विश्वास रहता है तो भी கிரியை இல்லை क्रिया என்றால் यदि हमारे अंदर नहीं அந்த हो, விசுவாசம் செத்த वह விசுவாசம். विश्वास जो है मरा हुआ विश्वास, அதனாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை. इससे कोई लाभ नहीं। நமக்கே பிரயோஜனம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு यदि பிரயோஜனப்படாது. हमारे लिए लाभदायक नहीं तो दूसरों के लिए भी लाभदायक नहीं होगा। இந்த அம்மா கிரியை अब செய்தார்கள். इस माँ ने क्रिया किया है। என்ன நினைச்சாங்களோ इन्होंने जो सोचा, அவ்வளவு பலவீனத்தின் इतनी மத்தியிலும் निर्बलता के बीच में, அவ்வளவு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் इतनी परिस्थिति उनके विरुद्ध में होकर भी அதையே செய்தார்கள். उसी चीज को उन्होंने किया। உடனே போய் கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸை தொட்டாங்க. तो उन्होंने कैसे तो मुश्किल में उनके कपड़ों को उन्होंने छू लिया। 29ஆம் வசனம் சொல்லுகிறது, 29th वचन कहता है, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. उसकी शरीर से लहू बहने की बीमारी रुक गई। உடனே அந்த டிசீஸ் तुरंत जो है उनकी जो बीमारी जो है ठीक हो जाती है। அத வேதனை நீங்கி वो कहती है कि दुख से दूर होकर ஆரோக்கியம் அடைந்ததை वह सेहत में अच्छी हो गई है। அவள் தன் சரீரத்தில் उस बात உணர்ந்தார். का महसूस वो कर पा रही है अपने शरीर में। பாருங்க, இந்த விசுவாசம் உடனே எப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு देखिए வருகிறது. यहाँ पर इस विश्वास ने किस प्रकार से उसके शरीर में चमत्कार को लाया। இயேசு ஜெபம்லாம் பண்ணல, यीशु मसीह ने प्रार्थना नहीं की। கையை தொட்டு தலையில வச்சு எல்லாம் பண்ணல. यीशु मसीह ने हाथ रख के सिर को पकड़ के नहीं प्रार्थना இந்த किया। அம்மாவுடைய इस விசுவாசம் माँ का विश्वास जो அதை தொட்ட உடனே जैसे ही उसे छूते हैं, இன்ஸ்டன்ட் மிரக்கல், तुरंत उसी पल में उसी वक्त में चमत्कार, உடனே சரீரத்தில் ஒரு उसकी மாற்றம் शरीर में एक வருகிறது. बदलावट आ जाता है। அதை சரீரத்தை உணர்கிறார்கள். शरीर में महसूस करती है அந்த ये, வேதனை எல்லாம் போய் वो वेदना से दूर होकर உடனே இந்த வியாதி நின்று போயிட்டு तुरंत वो बीमारी रुक गई।
சரீரத்தில் ஒரு நல்ல ஒரு இதை உணர்றாங்க. शरीर में अच्छी तरह से एक कार्य को महसूस कर पा रही है. 30ஆம் வசனம். 30वां पद. இயேசு यीशु தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை यीशु मसीह ने महसूस किया कि मुझ में से एक सामर्थ निकल के गया है. தமக்குள் அறிந்து उस बात का एहसास करते हुए ஜனக்கூட்டத்திலே திரும்பி भीड़ की ओर पीछे मुड़कर என்னை தொட்டது யார் என்று कहा कि मेरे वस्त्रों को किसने छुआ. பாருங்க, அந்த அம்மா அந்த தொட்ட தொடுதல் जिस माँ ने उस यीशु को जैसे छुआ, இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது. यीशु मसीह के पास से सामर्थ निकल के शरीर के द्रोह जाता है. இதனால தான் சொல்றது, इस वजह से हम कहते हैं விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். विश्वास में सही से रहना है. விசுவாசம் என்பது என்ன? विश्वास क्या होता है? ரோமர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानियों का निबंध 11वां अध्याय 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला पद हमसे कहता है விசுவாசம் ஆனது विश्वास जो है நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் आशा की वस्तुओं की निश्चितता காணப்படாதவைகளின் और நிச்சயம். अंधे की वस्तुओं का प्रमाण है. விசுவாசம் நம்புற எதை विश्वास நம்புற यानी किस पर भरोसा करते हैं, எதை நம்புறோம்? किस पर भरोसा करते हैं. இயேசு எனக்காக यीशु मसीह मेरे लिए என் கல்வாரி சிலுவையிலே कलवारी क्रूस में என் பாவங்கள், मेरे पाप, என் मेरे சாபங்கள், श्राप, என் मेरी வியாதிகள், बीमारी, என் मेरी பலவீனங்கள் निर्बलता அவர் ஏற்றுக்கொண்டார். परमेश्वर ने अपने ऊपर सह लिया. இது इस நம்புறவங்க. पर आशा रखना, इस बात की அவர் आशा. எனக்காக मेरे அடிக்கப்பட்டார், लिए परमेश्वर ने मार को खाया है. எனக்காக मेरे लिए நொறுக்கப்பட்டார், परमेश्वर चुकनाचूर எனக்கு हुए. சமாதானத்தை मुझे கொண்டு வரும் दंड को ஆக்கினை लाने वाली वह அவர் दंड மேல் को- விழுந்தது. मेरा दंड उसके ऊपर पड़ा. இயேசு கல்வாரியிலே தன் ஜீவனை தந்தார், यीशु मसीह ने कलवारी क्रूस में अपने जीवन को दे दिया, அடக்கம் பண்ணப்பட்டார், दफनाए गए, 3ஆம் நாள் உயிரோடு तीसरे ही எழுந்தார், दिन जी उठे, 40 நாள் 40 தரிசனமானார், दिन दर्शन उनका हुआ, பரலோகத்துக்கு எடுத்துக் स्वर्ग में கொள்ளப்பட்டார், उठा लिए गए, திரும்பவும் वापस வரப்போகிறார். आने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. இதை உறுதியா இருக்க इस வேண்டாம், पर स्थिर रहना है, இதை நம்புறோம், इस पर भरोसा करते அல்ல हैं, ஸ்ட்ராங்கா இருக்கணும். उसमें स्थिर रहना है. அடுத்து अगला, காணப்படாதவைகளின் நிச்சயம். और जो अंधे की वस्तुओं की प्रमाण. எதற்கு திரும்பி வரப்போகிறார்? क्यों यीशु फिर आने वाले हैं? மணவாட்டி சபையை अपने எடுத்துக் கொள்ள दुल्हन कलीसिया को उठाने लेने के அவருக்காக लिए. உண்மையாய் தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களை, जो उसके लिए भय भक्ति के साथ, पवित्रता के साथ जो जिंदगी बिता रहे हैं, उन लोगों உலகத்தின் को ஒரு மூலையிலிருந்து மற்ற மூலை வரைக்கும் கூட்டி சேர்த்து கொண்டு போயிடுவார். एक दुनिया के एक और से लेकर दूसरे और तक रहने वाले हर एक लोगों को उठाने वाले हैं, ले जाने எங்கே वाले கொண்டு हैं. போகிறார்? क्यों ले जाने हैं? பரலோகத்தில் कहाँ ले जा அவரோடு रहे हैं? கூட என்றென்றைக்கும் இருப்பதற்கு. स्वर्ग में सदा काल के लिए उसके साथ हम रहे. इसलिए இது காணப்படாதவைகள் ये जो बातें हैं, इन बातों को हमने देखा नहीं, அல்ல, நிச்சயமா इसमें இருக்கணும். हमें निश्चित रहना है, यानी இதுதான் उसका भरोसा होना विश्वास. चाहिए. ये विश्वास है. இந்த விசுவாசம், अब ये विश्वास, இதுதான் 6ஆம் வசனம் 6वां சொல்லுகிறது, पद हमसे कहता है விசுவாசம் இல்லாமல் विश्वास के बिना தேவனுக்கு பிரியமாய் இருப்பது उससे प्रसन्न करना கூடாத காரியம். अनहोन है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் क्योंकि தேவனிடத்தில் சேருகிறவன் परमेश्वर के पास आने वाला அவர் உண்டு என்றும் को विश्वास करना है कि वह है, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு और अपने खोजने वालों को பலன் அளிக்கிறார் என்றும் प्रतिफल देता है. விசுவாசிக்க வேண்டாம். इस तरह से विश्वास करना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவை தேடிட்ட यीशु मसीह को ढूंढ चुके हो. இயேசு இருக்கிறவராகவே यीशु இருக்கிறார். मसीह जैसे हैं वैसे ही हैं. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் परमेश्वर இருக்கிறார். यीशु आज कल कभी न बदलने वाले அது हैं. மட்டுமல்ல, इतना केवल नहीं, தம்மை தேடுகிற अपने ஜனங்களுக்கு खोज वही लोगों को அவர் இன்றைக்கும் பலன் परमेश्वर आज அளிக்கிறவராய் भी இருக்கிறார். प्रतिफल को देने वाले बनकर हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கேக்குற என்ன தொட்டது யார்? यीशु मसीह ने पूछा मुझे छूने वाला कौन है? சீஷர்லாம் சொல்றாங்க, चेलों ने कहा என்ன சுவாமி, क्या स्वामी, இவ்வளோ பெரிய கும்பலை इतनी बड़ी झुंड है, உங்களை யாரு தொட்டதுன்னு तुम्हें நாங்க என்ன தெரியும், कैसे हम எங்க ढूंढ பார்த்தோம்? निकालेंगे, कहाँ देखेंगे कि கூட்டம் किसने छुआ கூட்டமா है? சுத்தி நிக்கிறாங்க. लाखों जो है बहुत बड़ी लोग यहाँ झुंड इकट्ठा हुए हैं. ஆனா அந்த அம்மா என்ன उस செஞ்சா? माँ ने क्या किया? உடனே இயேசு சுவாமி பாதத்திலே तुरंत விழுந்து यीशु के चरणों में गिर जाती है, நடுங்கி गिड़गिड़ाकर அவருக்கு முன்பாக உண்மையை சொல்ற.
उसके सामने सच कहती है, நான் இப்படி இப்படி பிரச்சனையில मैं इस இருந்தேன், परेशानी में थी, அதை தேடி मैं வந்தேன், यीशु को ढूंढ के आई உங்க हूँ, வஸ்திரத்தை தொட்டேன், परमेश्वर के वस्त्र, उसके என் तुम्हारे वस्त्र को छुआ, நோயெல்லாம் சுகமாயிருச்சு. मेरी सारी बीमारी ठीक हो गई। அப்பதான் இயேசு तब சொல்றார், यीशु ने कहा, மகளே हे मेरी बेटी, உன்னுடைய நம்பிக்கை तुम्हारा भरोसा உன்னை ரட்சித்தது, तुम्हारा उद्धार कर चुका है, சமாதானத்தோட போ, तू खुशल जा, இந்த வேதனை எல்லாம் तेरे நீங்கி दुख से दूर होकर சுகமாயிரு. तू चंगा रह। இன்றைக்கும் பார்த்து आज भी கொண்டிருக்கிற देखने वाले அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உங்களுக்கு வேதனை மத்தியிலே, तुम्हारे वेदना के बीच में, போராட்டத்தின் संघर्ष மத்தியிலே, के बीच में, ஏன் ஒருவேளை வியாதியின் மத்தியிலே, यहाँ तक कि बीमारी के बीच में, பலவில்ல கஷ்டங்களின் बहुत மத்தியிலே प्रकार के परेशानी के நீங்க बीच में பார்த்து கொண்டிருக்கலாம். आप देख रहे होंगे। இந்த நாளை ஒரு तो इस தீர்மானம் दिन में எடுங்க, एक निर्णय को आप लीजिएगा, இயேசுவை நம்பி यीशु मसीह के ऊपर அவரை विश्वास தொட்ட रखें, வேண்டாம். उसे हमें छूना है। எங்க தொடுறது? कहाँ छूना है? ஆண்டவர் परमेश्वर சொல்லுகிறார், ने कहा, நீங்களே நான் தங்குகிற तुम ஆலயம், मेरे निवास स्थल हो और मेरी भवन और मंदिर हो, நீங்களே என்னுடைய तुम ஆலயம். मेरे मंदिर हो। அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே परमेश्वर இருக்கிறார். हमारे अंदर ही है। என்ன செய்யறது? क्या करना है? வீட்டிலே முழங்காலை अपने போட்டு, घुटनों में टेक कर, घर இயேசுவே पे, यीशु எனக்கு ஒரு சுகத்தை आप தாங்கப்பா, मुझे एक चंगाई को देना என் पिता, வேதனை எல்லாம் मेरी वेदना மாற்றுங்கப்பா, को आप बदल देना, என்ன தொடுங்கப்பா, मुझे आप छूना, எனக்கு சமாதானத்தை परमेश्वर தாங்கப்பா, आप मुझे समाधान देना, நான் உம்மை நம்புறேன் मैं तुम्हारे ஆண்டவரே, ऊपर भरोसा करता हूँ, என்னை விட்டுதலை मुझे आप யாக்குங்க. छुटकारा देना। நீங்க எவ்வளவு நம்பிக்கையோடு जितने கேட்கிறீர்களோ, भरोसे के साथ आप मांगोगे, உடனே ஆண்டவருடைய வல்லமை तुरंत புறப்பட்டு परमेश्वर வரும். की सामर्थ्य निकल के आएगी। அவராலே செய்ய उससे முடியாத नामुमकिन कार्य, அதிசயமான காரியம் आश्चर्यचकित कार्य ஒன்றுமே कुछ கிடையாது. नहीं है। இந்த நாளிலா इस दिन में भी எல்லா வேதனைகளை நம்மை सारी वेदनाओं மாற்றுவார், से उन्हें दूर करना, எல்லா வியாதிகளை सारी बीमारी மாற்றுவார், से उन्हें दूर करना, எல்லா सारे போராட்டங்களிலிருந்து संघर्षों நம்மை से उन्हें दूर करना, ரட்சிப்பதற்கு उद्धार करने के அவர் लिए வல்லமை परमेश्वर உடையவராய் இருக்கிறார். सामर्थ्यमय है। ஒரு 4 நாளைக்கு 4 முன்பாக दिन के पहले எங்க சபையில ஒரு சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, हमारे कलीसिया में एक छोटी सी लड़की को बीमार हो गई, 1 இயர் பேபி. 1 साल की बच्ची है। அதுக்கு என்ன திடீர்னு उसको अचानक வாமிட்டிங், से லூஸ் மோஷன். बहुत वो उल्टी करने लगी और जो जुलाब है, அவங்களும் போய் 4-5 டாக்டர்கிட்ட எல்லாம் उन्होंने भी பார்த்து 4-5 डॉक्टर के पास इलाज करवा के देख எல்லா लिया, மருந்தும் கொடுத்து सारी दवाई को பார்த்தாச்சு, उन्होंने देख लिया, வாமிட்டிங்கும் நிக்கல, वॉमिटिंग जो है, उल्टी जो हो ही रहा है, லூஸ் மோஷனும் நிக்கல, ना ही जुलाब रुक रहा है। பிள்ளை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, अब ये बच्ची जो है थक गई, ரொம்ப பலவீனா बहुत ஆயிடுச்சு. निर्बल हो गई। 4 நாள்ல 4 ही दिन में அப்புறம் ஃபோன் வந்துச்சு, तुरंत हमें कॉल आया, ஐயோ என் பிள்ளைக்கு अरे இப்படி मेरी இருக்கு बच्ची को ऐसे சிஸ்டர். ऐसे हो गया है। ஒண்ணுமே சொல்ல, तो मैंने कुछ नहीं நம்ம कहा, இயேசு கிட்ட यीशु ஜெபம் के पास பண்ணுவோம், हम प्रार्थना करें, இயேசுவை நம்பு, यीशु के पर भरोसा करें, அவர் நமக்கு சுகம் परमेश्वर हमें அளிக்கிறவர். चंगाई को देने वाले हैं। உன்னை போன்லயே तुरंत ஜெபம் பண்ண फोन में பாருங்க. प्रार्थना करेंगे, அடுத்து ஜெப और எண்ணெய் उसके बाद எடுத்து प्रार्थना की उस ஒரு சொட்டு तेल को தண்ணியில लेकर போட்டு 1 घुट पानी में डालकर இயேசுவின் ரத்தம் ஜெயம் यीशु சொல்லி मसीह का लहू जय, உன் பிள்ளைக்கு குடுக்க குடி, तुम अपने बच्चों குடிப்பதற்கு को குடுன்னு சொன்னோம். पीने के लिए देना। அந்த பிள்ளைக்கு அப்படியே அந்த தாய் கொடுத்த. तब इस तरह से उन्होंने भी करके दे दिया। என்ன அற்புதம் பாருங்க, कितनी बड़ी चमत्कार देखिए, உடனே வாமிட்டிங் நின்னுச்சு, तुरंत उसका उल्टी रुकना रुक गया லூஸ் மோஷன் और जुलाबी रुक गया। ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் परमेश्वर आज भी जीवित प्रभु हैं। அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, उसके ऊपर जो आशा हम रख रहे हैं, அது நம்மை வெட்கப்படுத்த वह மாட்டாது हमें என்று வசனம் சொல்லுகிறது. शर्मिंदा कभी नहीं करेगी, लज्जित होने नहीं देगी। ரோமர் 10 रोमियो के निबंध में 10वां अध्याय 11 வசனம் சொல்லுகிறது, यहाँ पर 11वां पद कहता है, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ जो कोई भी उस पर विश्वास रखता है, वह चाहे कोई भी रहे, அவன் வெட்கப்படுவது இல்லை என்று वह कभी लज्जित न होगा। வேதம் சொல்லுகிறது. व्यवस्था हमसे कहता है। ஆண்டவரை நம்பிட்டீங்களா? परमेश्वर के ऊपर विश्वास कर लिया आपने, நீங்க வெட்கப்படவே आप மாட்டீங்க. कभी शर्मिंदा नहीं होने वाले। என்ன பிரச்சனை चाहे வந்தா, कितनी भी बड़ी परेशानी आए, வியாதி வந்தா, बीमारी आए, பண கஷ்டம் रुपयों வந்தா, की परेशानी आए, சூழ்நிலையே நமக்கு விரோதமாய் परिस्थिति மாறினா, हमारे विरुद्ध में उठ जाए, எந்த சூழ்நிலையிலும் कोई भी परिस्थिति में இயேசுவை நம்பும் போது यीशु मसीह के ऊपर जब विश्वास நீங்கள் करते हैं, வெட்கப்படுவது तुम இல்லை. कभी शर्मिंदा नहीं होने அவரை वाले। நோக்கி பார்த்து उस पर மகங்கள் जो भरोसा करते हैं,
பிரகாசம் वे அடைந்தார். चमकने लगेंगे। அவரை நோக்கி பார்த்த उसके முகங்கள் ऊपर जो देख रहे हैं ஒரு போதும் वे வைக்கப்பட்டு कभी भी போகுது. शर्मिंदा नहीं होंगे। அந்த நம்பிக்கையிலே, वह भरोसे में, அந்த விசுவாசத்திலே वह छुटका विश्वास நாம் में, உறுதியா இருக்கும்போது जब हम स्थिर रहेंगे, அந்த விசுவாசம் वह विश्वास நமக்கு ஜெயத்தை हमें கொடுக்கிறதா जीत இருக்கு. को देने वाली कार्य बने। அதான் 1 யோவான் इसलिए சொல்லுகிறது, एक यूहन्ना में कहा गया है, உங்கள் விசுவாசமே तुम्हारा विश्वास जो है, உலகத்தை ஜெயிக்கிற दुनिया को ஜெயம். जीतने वाली जीत है। உலகத்தையே ஜெயிக்க दुनिया முடியும் को जब என்றால் हम जीत सकते நம்முடைய हैं வாழ்க்கையிலே तो வருகிற हमारी जिंदगी में आने वाले எல்லா हर एक போராட்டங்களையும் संघर्षों को நம்மால் ஜெயிக்க हम முடியும். जीत सकते हैं। எப்ப தெரியுமா? कब पता है? விசுவாசத்தோடு विश्वास के साथ, அவரை நம்பும் போது, उसके ऊपर जब भरोसा करेंगे, அவரை தேடும் போது, उसको जब हम ढूंढेंगे, அவரிடத்தில் விண்ணப்பங்களை उसके வைக்கும் ऊपर போது जब विनतियों को रखेंगे, எல்லா सारी பிரச்சனையிலும் वेदना और परेशानी நாம் बदलेगी, ஜெயம் பெற जीत को முடியும். हासिल करेंगे, நம்முடைய வேதனை हमारी நீங்கி वेदना से दूर होकर சுகமாக चंगाई के साथ, சமாதானத்தோட खुशी के साथ வாழ்வதற்கு जीने के लिए அவர் நமக்கு परमेश्वर அனுக்கிரகம் हमें பாராட்டும். अनुग्रह दिखाएंगे। நாம் ஜெபம் प्रार्थना करेंगे பண்ணுவோமா? हम। அப்பா உம்மை நன்றியோடு परमेश्वर पिता, हम ஸ்தோத்திரிக்கிறோம். तेरा धन्यवाद करते இந்த हैं। நாளிலும் பார்த்து கொண்டிருக்க परमेश्वर दिन में देखने वाले ஒவ்வொரு हर சகோதரன் एक भाई சகோதரிக்காக और ஜெபிக்கிறோம். बहनों के लिए प्रार्थना करते ரைட் हैं। நோ டாடி, परमेश्वर अभी पिता, இந்த நாளில் வேதனையோடு அப்பா, इस दिन में वेदना के साथ पिता, வியாதியோடு ராஜா, देखना- பலவித போராட்டத்தோடு बहुत बड़ी बीमारी और பார்த்து संघर्ष के கொண்டிருக்க साथ ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ராஜா. देखने वाले हर एक बच्चों को ஒவ்வொரு छूना। பிள்ளைகள் வேதனையை பார்த்து ஆண்டவரே, परमेश्वर हर एक बच्चों की அந்த वेदना को வேதனை देखकर எல்லாம் நீங்கி சுகமாய் வாழ उनकी सारी वेदना से दूर होकर चंगाई के தேவனுடைய साथ जीने। வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியா परमेश्वर की ஜெபிக்கிறார். सामर्थ हर एक बच्चों को छुए। ஒவ்வொருவரின் கூப்பிடுதலை நீர் பதில் கொடுக்கும்படியா हर एक की ஜெபிக்கிறார். पुकार के लिए आप जवाब देने वाले हो। धन्यवाद ரைட் நவ परमेश्वर। अभी இப்பொழுதே உம்முடைய परमेश्वर சுகமளிக்கிற अभी வல்லமை तुम्हारी चंगाई को देने वाली सामर्थ सिर உச்சந்தலையிலிருந்து से लेकर கால் வரைக்கும் पैरों இறங்கட்டு तक சுவாமி. उतरने लगे प्रभु। எல்லா வியாதிகள் सारी சுகம் बीमारी அடைவதாக, ठीक हो जाए। எல்லா பலவீனத்தின் सारे ஆவிகள் निर्बलता மறைவதாக, की आत्माएं दूर हो जाए। எல்லா இருதயத்தில் सारे இருக்கிற பலவீனம் அப்பா जो हृदय में रहने वाली மறைந்து निर्बलता போகும்படியா गायब होने के लिए ஜெபிக்கிறேன். प्रार्थना करते எல்லா हैं। சரீரத்தில் सारे இருக்கிற शरीर में रहने வேதனைகள் वाली वेदना மறைந்து गायब போவதாக हो जाए प्रभु। ஆவி ஆத்மா சரீரத்தை देह शरीर में நீ விட்டுதலையாக்கும்படியா आप उन्हें ஜெபிக்கிறேன். छुटकारा देने के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं। ஆண்டவரே கலக்கங்கள் மறையும்படியா ஜெபிக்கிறார். हर एक की जो कलंक जो है, हर एक दुख जो है बदल जाए। தன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ हमारी जिंदगी कैसे என்று होगी, கலங்கி इस கொண்டிருக்க तरह ஒவ்வொரு से பிள்ளைகளுக்கா संघर्ष करने वाले हर एक நீர் बच्चों ஒரு को அற்புதம் செய்யும்படியா आप ஜெபிக்கிறார். चमत्कार करने के लिए प्रार्थना என்னென்ன करते हैं। வேண்டுதலோடு जो சுவாமி वेदना के साथ உம்மை अपनी वेदन நோக்கி के साथ கூப்பிடுகிறார்களோ तुम्हारी और पुकार लगाते அந்த हैं, எல்லா उन விண்ணப்பங்களுக்கா सारी जवाबों நீ विनतियों பதிலை के लिए கொடுத்து சாமி जवाब ஒரு देकर प्रभु சுகமான வாழ்க்கையை एक चंगे से भरे जीवन இன்று को நீ கொடுக்கும்படியா आज आप ஜெபிக்கிறார். देने वाले हो। நீர் धन्यवाद அப்படி செய்வதற்காக परमेश्वर, आप ऐसे करने वाले உமக்கு हो। கோடா கோடி तुम्हारा हम நன்றி कोटि செலுத்துகிறோம்ப்பா. धन्यवाद देते हैं। ரைட் நவ டாடி, अभी पिता உம்முடைய அற்புதம் நடந்து तुम्हारी கொண்டிருப்பதற்காக सामर्थ्य यहाँ நன்றி. उतर रही है, चमत्कार हो रहा है। விடுதலை धन्यवाद கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. छुटकारे को दे रहे हो। धन्यवाद எல்லா சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி समाधान की आज्ञा சொல்லுகிறோம். देने वाले हो। धन्यवाद உம்முடைய கரம் அற்புதங்களை तुम्हारा செய்து விட்டபடியால் हाथ நன்றி அப்பா. चमत्कारों को कर चुका है। உன் धन्यवाद விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று तुम्हारे சொன்னவர் विश्वास ने तुम्हारा उद्धार किया है। அப்படியே நீ ऐसे செய்வதற்காக आप करने நன்றி. वाले हो। धन्यवाद உம்முடைய கரத்தில் ஒப்பு हमारे हाथ में கொடுக்கிறோம். समर्पित உமக்கே करते हैं। சகல துதியா सारी स्तुति, சகல सारी கனத்தையும் आदर சகல மகிமை और सारी महिमा உமக்கே செலுத்துகிறோம். तुम्हारी हम दे- மீட்பரும் देते हैं। ரட்சமாய் இருக்கிற उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெயத்தை ஏறெடுத்து जीत को हासिल ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं। हमारे अच्छे पिता ஆமென் आमेन ஆமென். आमेन। என் ஆத்துமாவே हे मेरे मन, கர்த்தரை ஸ்தோத்திரே, परमेश्वर का धन्य कर। என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை हे मेरे पूरे ஸ்தோத்திரே. मन उसका पवित्र नाम का என் धन्य कर। ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரே, परमेश्वर का धन्य कर। அவர் செய்த उसके சகல सारे உபகாரங்களை उपकारों மறவாதே. को ना भूलना। ஆமென் आमेन ஆமென். आमेन। இந்த நாளிலும் நாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் तो आज கேட்க के दिन में भी एक सूचना हम बोलने वाले हैं। இந்த வார சண்டை திருவிருந்து ஆராதனை आने वाले हफ्ते को प्रभु भोज की आराधना है। நாளைக்கு कल உபவாசத்தோடு ही उपवास के साथ அதை என்னென்ன தயார் जो जो பண்ணணுமோ चीजों को आपको तैयार करना है, பயத்தோடும் आप பக்தியோட भय भक्ति के साथ உபவாசத்தோட उपवास के साथ ஆண்டர் திருவிருந்திலே प्रभु பங்கு भोज में பெறுவான். भाग लीजिएगा। யாரா இருந்தாலும் आप चाहे कोई भी ரட்சிக்கப்பட்டு रहो, நான் சொன்னது उद्धार पाके எல்லாரும் எங்களோடு उद्धार திருவிருந்தில் जो பங்கு पाए हैं பெறலாம். सभी लोग जो हैं
हमारे साथ मिलकर प्रभु भोज में भाग ले सकते हैं। ஆண்டவர் திருவிருந்தை परमेश्वर ஆசீர்வதிப்பார். प्रभु भोज को आशीष करेंगे। எல்லாருக்கும் சொல்லுங்க, सभी लोगों को इसे இந்த बताइए। ஆகஸ்ட் इस மாதத்திலிருந்து अगस्त महीने में बेस से நம்முடைய உபவாச हमारी ஜெபம் उपवास की जो प्रार्थना है காலையில 10 மணிக்கு सुबह வருது. 10 बजे आएगी। அதனால எல்லாருக்கும் इसीलिए சொல்லுங்க, सभी लोगों को बताइए, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, प्रार्थना करते ही रहिए, ஜெபத்தை விடவே கூடாது. प्रार्थना को छोड़ना நம்ம नहीं। காரியம் கிடைக்கும் हमारे வரைக்கும் हाथ सफल न होने तक நம்ம ஜெபத்தை விடாமல் போராடி ஜெபிக்கும் போது प्रार्थना में प्रार्थना किए बिना, प्रार्थना जो है प्रार्थना को छोड़े बिना हमें ஜெயம் प्रार्थना करना है। நம்முடையது, प्राजीत जो है हमारा है, தோல்வி சாத்தானுடையது, हार शैतान का है, யுத்தம் युद्ध கர்த்தருடையது. परमेश्वर का है। ஹல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை परमेश्वर आप सभी लोगों को ஆசீர்வதிப்பாராக. आशीष करे।